ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒரு டேஸ்டியான பனானா கேக் செய்யலாமா? 2 வாழைப்பழம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு முட்டை, 4 ஸ்பூன் ஒயிட் சர்க்கரை, 2 ஸ்பூன் ப்ரௌன் சுகர் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பிளெண்ட் பண்ணியாச்சு. அது கூடவே 1½ கப் கோதுமை மாவு, 3/4 ஸ்பூன் சோடா மாவு, 3/4 ஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 கப் சன்ஃப்ளவர் ஆயில், 1 கப் சின்ன கப்பில் மூடியில் வெனிலா எசன்ஸ் சேர்த்து அதையும் நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ அரைச்சாச்சு. ஆல்ரெடி ஒரு கேக் பேனில் நான் பட்டர் தடவி வச்சுருக்கேன். என்கிட்ட பட்டர் ஷீட் இல்லை, உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்தால் அதில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி வச்ச இந்த கேக் மிக்ஸை அந்த பேனில் ஊற்றிட்டு நல்லா டேப் பண்ணிக்கோங்க. டேப் பண்ணிங்கன்னா அதில் எதுனா ஏர் பபிள்ஸ் இருந்தால் ரிலீஸ் ஆகும். அது கூடவே இப்போ கட் பண்ணின 10 பாதாம், முந்திரி, பேரிச்சம்பழம், கிஸ்மிஸ், கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் சேர்த்து அதை நான் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். கடாயில் வச்சுக்கிறேன். அந்த கடாயில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சால்ட்டு சேர்த்து நான் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அது உள்ள ஸ்டாண்டு போட்டு ஒரு 40 மினிட்ஸ் வேக வைங்க. இப்போ 40 மினிட்ஸ்க்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு கம்பியை குத்தி பார்த்தீங்கன்னா அதில் மாவு ஓட்டாமல் வந்ததுன்னா கேக் ரெடி. இப்போ நம்ம டேஸ்டியான பனானா கேக் ரெடி. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.